இது ராமரின் மோடி. நாங்கள் பிரபு ராமரோடு யுத்தம் செய்தோம். திடீரென முனிவர் பரத்வாஜர் அங்கு வந்து விட்டார். இதையெல்லாம் பார்ப்பதற்குத்தான் நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேனா? யார் காலடியை வணங்க வேண்டுமோ அவரை எதிர்த்து இருவரும் போரிட்டு வந்திருக்கிறீர்களே. இதுவா பிரபு சுகமான முடிவு? ராமர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று நீதானே என் மனதை தேற்றினாய். பொழுது நீயே கலங்கினால் எப்படி? அவளுடைய இரு பிள்ளைகளால் தான் லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் மற்றும் அவன் நண்பர்களின் உயிருக்கு ஆபத்தென்றால் ராமரின் நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் இன்றுதான் இறுதி நாளாகுமா? காலச்சக்கரம் அயோத்தி நகரின் எதிர்காலத்தையே அழித்து விடுமா? நடக்கும் பெரும் நிகழ்வுக்கு பின்னால் மிக பெரும் காரணம் மறைந்திருக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உமா. எம்மாலும் இதற்கு மேல் கூற இயலாத. நீங்கள் இருவரும் எந்த ராமாயணத்தை முழுமையாக்குவேன் என்று சபதம் மேற்கொண்டீர்களோ, இன்று அதே ராமாயணத்தை காலத்திற்கும் முழுமையடையாமல் செய்துவிட்டீர்களே. உங்களுக்கு அவ்வளவு துணிவு வந்து விட்டதா? நீங்கள் அவ்வளவு வளர்ந்து விட்டீர்களா? ராமரை எதிர்த்து போர் புரியும் அளவிற்கு? அம்மா, எங்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பிரபு ராமர் மற்றும் அம்மா சீதையை ஒன்றிணைப்பதற்காக மட்டும்தான். ஆனால் பிரபு ராமரும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, நீங்களும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. அம்மா, நீங்களாவது எங்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இதை புரிய வைக்க முயற்சி செய்தோம். தம்பிகளுடனா? லட்சுமணன், பரதன், சத்ருகன் தடையை ஏற்படுத்தினார்கள். முனிவர் வால்மீகி அவர்கள் கற்றுக் கொடுத்த கலைகளை பயன்படுத்தி, கற்று தந்த நீதியை பயன்படுத்தித்தான் நாங்கள் இருவரும் அவர்களோடு யுத்தம் செய்தோம். விபீடனன், தங்களுக்கு நன்றி கூற வந்திருக்கிறேன், எனக்கு வழிகாட்டியதற்காக. சுக்ரீவன், அங்கதன், நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் தெரியுமா? உங்களுக்கு பெரும் தவறு செய்து விட்டீர்கள். இன்று நீங்கள் என்னை, நான் அளித்த பண்புகளை, என்னுடைய நோக்கத்தை வீழ்த்தி விட்டீர்கள். நீங்கள் இருவரும் செய்தது வாழ்க்கையிலேயே நீங்கள் செய்த மிக பெரும் தவறாகும். மன்னிக்க முடியாத தவறாகும். நீங்கள் என்னிடம் உண்மையை மறைத்தீர்கள், என்னை ஏமாற்றி இருக்கிறீர்கள், மொத்த குடும்பத்தையுமே இருளில் மூழ்கடித்து விட்டீர்கள். நீங்கள் செய்த இந்த செயலிற்கு உங்களை நான் தண்டித்தே தீர்வேன். எப்பொழுது நீங்கள் ராமர் மீது, லக்ஷ்மணன் மீது, பரதன், சத்ருகன், விபீடனன், அங்கதன், ஸ்ரீவனை தாக்கினீர்களோ, அப்பொழுது நீங்கள் என்னையும் தாக்கி இருக்கிறீர்கள். எந்த சீதாராமனை ஒன்றிணைக்க நீங்கள் ராமாயணத்தை முழுமையடைய செய்ய எண்ணினீர்களோ, உங்களுடைய பிடிவாத குணத்திற்கு லட்சியம் என்று பெயர் சூட்ட எண்ணினீர்களோ, அந்த ராமாயண கதையில் அந்த ராமனுடைய துணைவி சீதை உங்கள் அம்மாதான். உங்கள் அம்மாதான். அதோடு யாரை நீங்கள் தாக்கினீர்களோ, அந்த அயோத்தியின் மன்னன் ரகுவம்சத்தை சேர்ந்த ராமர் தான் உங்களுடைய தந்தை. என்றால் பிரபு ராமர் தான் எங்கள் அப்பாவா? ஆம். யாரை எதிர்த்து நீங்கள் இருவரும் போரிட்டீர்களோ, அந்த ராமர் தான் உங்களின்